ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சூப்பரான மசாலா முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு 5 பல் பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் வந்துட்டு கொத்தலாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் போட்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் பச்சை மிளகாவும் 2 ஆட் பண்ணிடலாம். இந்த பூண்டு பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதங்கி ப்ரௌன் கலராக வரும், நல்ல ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணணும். அதுக்கு தட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சு, வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இந்த பெரிய வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பொடி மாசுக்கு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணணுன்னா, ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா முட்டையில் வந்து நிறைய உப்பு சேர்ந்துடும், அதனால கொஞ்சமாக போடணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். நான் இதுக்கு வந்து ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை வந்துட்டு நல்லா நுர வர்ற அளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா முட்டையை கிளறி விடணும். முட்டையை ஊற்றிட்டு கிளறி விடாமல் விடக்கூடாது. அது கிளறினா தான் நல்லா பொடி பொடியாக வரும், இல்லைன்னா பெருசு பெருசாக கட்டியாயிடும். அதனால் அந்த முட்டை பொடி மாசோட ஸ்டைலுக்கு வராது. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியிலலாம் கடாயிலெல்லாம் லைட்டாக ஒட்டும், அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு நல்லா கிளறணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிளறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பொடி பொடியாக முட்டை கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொடி மாஸ் ஆயிடுச்சு. இப்போ 95% ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்க வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மசாலா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.